என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மா பாபாவுக்கு சமமாக நஷ்டமோக ஆகுங்கன்றார். ஸோ நஷ்டமோக ஆகிறது தான் மெயின். நஷ்டமோகா அப்படின்னா பற்று இல்லாத நிலை. ஏன்னா அத்தனை குழந்தைங்களோட இருக்கிறாரு, எல்லா குழந்தைங்களும் சொக்க தங்கம். அப்ப நம்ம அறியாம பற்று போகும்ல, நம்மளை அழிச்சிட்டு போறதுக்கு தான். ஏன்னா இருக்கிறதுலே பயங்கர அட்டாச்மெண்ட் நமக்கு நம்ம உடம்பு மேலதான் இருக்கும். அப்பா அம்மா மற்ற அட்டாச்மெண்ட்லாம் அடுத்தது தான். அப்ப இந்த உடம்பை விட்டே போகிறது எப்படி இருக்கும்? ஏன்னா உடம்பை விட்டு உயிர் போகும்போது அப்பா அம்மாவுடைய அட்டாச்மெண்ட் கட்டு, நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டி கட்டு, நம்ம ஒரு பயங்கர செலிபிரிட்டி இருந்தா எல்லாமே கட்டு. ஸோ அப்ப துடிக்கும் அந்த ஆத்மா. அப்படி துடிக்காம போறதுக்கு தான் கத்துக் கொடுக்கிறார். சந்தோஷமா போறதுக்கு கத்துக் கொடுக்கிறார். ஏன்னா உடலை விட்டு உயிர் பிரியும் போது சந்தோஷமா பிரிஞ்சதுன்னா சந்தோஷமான உலகத்துக்கு போயிடும், அதாவது சொர்க்கத்துக்கு. அழுதுகிட்டே பிரிஞ்சதுன்னா அழக்கூடிய உலகம் கலியுகம், இங்க வந்து பிறந்துடுவோம். ஸோ இங்க பிறக்க கூடாதுங்கிறது தானே லட்சியம். ஸோ அப்ப இது வந்து கஷ்டம்தான். அப்ப அதுக்கு தான் பாபா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே எல்லாரும் இறந்துட்டதான் நினைச்சுக்கோங்க. இப்ப என்னதான் ஒரு அப்பா அம்மா மேல அட்டாச்மெண்ட் இருந்தாலும் அவங்க ஒரு நாள் இறக்கதான் போறாங்க. இறந்த பிறகும் நம்ம வாழதான் போறோம். கண்டிப்பா ஒரு டைமுக்கு அப்புறம் மறந்துடுவோம். அதாவது நினைவு இருக்கும், ஸ்வீட் மெமரியா இருக்கும், அழமாட்டோம் ஒரு டைமுக்கு அப்புறம். ஆக்சுவலா இறக்கும் பொழுதே நமக்கு அந்த நேரம் எப்படி அந்த அதாவது அந்த நேரம் அழுவோம், கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அழமாட்டோம். ஆச்சரியமா இருக்கும், எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னா நமக்கே தெரியாது, ஒரு தெளிவு வரும். அது அங்க அதாவது கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்தவங்க இல்லையேன்றது ஒரு ஷாக்கு கொடுக்குது, அதுக்கப்புறம் இல்லைன்றது மைண்ட் ஏத்துக்குது. அத கடவுள் என்ன சொல்றாரு, ஆல்ரெடி இல்லைன்னு நினைச்சுக்கோங்கன்றார். எல்லாமே ஆல்ரெடி இறந்துட்டதா நினைச்சுக்கோங்க. அதுதான் கீதையில இருக்கிறது. ஆல்ரெடி அவங்க எல்லாம் செத்துட்டாங்க அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். ஸோ அப்ப அதுக்கு வந்து பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுல பெஸ்ட் அப்பா அம்மா கடவுள் தான், பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் கடவுள் தான், பெஸ்ட் டீச்சர் கடவுள் தான், பெஸ்ட் ஃப்ரெண்டு கடவுள் தான். அப்ப நானே இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு உறவு வேணுமான்னு கேட்கிறேன். இல்ல எல்லாமாகவும் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னொரு உறவு எதுக்கு? அது அழியதான் போகுது, ஏமாற்றதான் போகுது. ஏன்னா திடீர்னு நம்பிக்கை துரோகியா வேற மாறிடுவாங்க. ஸோ அப்ப அவங்க மூலமாக துக்கம் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு அவங்க மேல ஏன் பற்று வைக்கிறீங்கன்றார். பாபாவை நினைக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதத்திலையும் துக்கம் வரப்போறது இல்லை, சுகம்தான் வரப்போகுது. மனம் வந்து பீஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ அதனால என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றார். ஆனா அது எப்ப பிரச்சனைனா, இப்ப நம்ம ஒரு சிலருக்கு வந்து அப்பா அம்மா மேல ரொம்ப அட்டாச்மெண்டாலும் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க இறக்கும்போது அழுவாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி நமக்கு எப்படி இவ்வளவு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்ட்டு. வெளியில அவங்க ஒன்றும் அப்படியே அட்டாச்மெண்டா இருக்கிற மாதிரிலாம் காட்டிக்க மாட்டாங்க. ஆனா அந்த நேரம் அழறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க என்னுடைய அப்பா அம்மா அந்த உணர்வுல பார்க்க பார்க்க தானாகவே அட்டாச்மெண்ட் வந்து வளரும். அது ஒரு ட்ரீ மாதிரி, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அதை வளர விடாம பண்றதுக்கு தான் பாபா வந்து ஆத்மான்னு பாருங்க. அவங்களுக்கும் எனக்கும் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் எதுவும் கிடையாது. எல்லாரும் மாதிரி இது ஒரு ஆத்மா. கூட நடிக்கிறாங்க, அவங்களுக்குரிய கடமை பண்ணணும், ஏன்னா கணக்கு இருக்குது, அவ்வளவுதான். இந்த பயிற்சி பண்ண சொல்றேன். அதாவது இந்த அம்மாவை பார்க்கும்போது ஒரிஜினல் அம்மா தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்ப சினிமாவில் வந்து ஒருத்தர் அம்மா இறந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னா, அவங்களுடைய ஒரிஜினல் அம்மாவை நினைச்சு அவங்க இறந்த மாதிரி நினைச்சாதான் இவங்களுக்கு அழுக வருமே தவிர, சினிமாவில் நடிக்கிறவங்க உண்மையிலே இறந்தாலும் இவங்களுக்கு அழுக வராது. இன்னொன்னு அவங்க நடிக்க தானே செய்யறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய லௌகீக அப்பா அம்மா உண்மையில லௌகீக அப்பா அம்மாவா நடிக்க தான் செய்யறாங்க. இல்ல அடுத்தது அது முடிச்சு போச்சே. இப்ப நீங்க நடுவுல ஆக்சிடென்ட்ல நம்ம இறந்துட்டோம்னா
திரும்ப அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே பிறந்து உங்களுக்கு ஞாபகமே வந்து நான் தான் குழந்தைனால அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த சொத்து, அந்த அன்பு எல்லாமே. அது வந்து நார்த் இந்தியால டிங்கு அப்படின்னு ஒரு பையன், அவனுக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி அசோக் வர்மாவோ ஏதோ ஒரு பேர்ல இருக்கிறான், அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அவன் பெரிய பணக்காரன். அவனுக்கு அடுத்த ஜென்மத்துல அது ஞாபகம் வருது, ஒரு கிராமத்துல பிறந்திருக்கிறான். சின்ன வயசுல இருந்தே நான் பணக்காரன் பணக்காரன் சொல்றான், நான் உங்க வீடு ஏழை. தொடர்ந்து சொல்றானே அந்த அசோக் வர்மா ரேடியோ ஹவுஸ் நான் வச்சிருக்கிறேன்றான், அந்த ஏரியாவை சொல்றான். சரி உண்மையா பார்த்துடலான்னு அழைச்சிட்டு போறாங்க. போய் பார்த்தா நிஜமாகவே இருக்குது, ஒரு 2 ஸ்டேட் தாண்டி. அப்ப இவன் பேசுறத பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க சின்ன பொண்ணா தான் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க ஆமா இது அவரு தான். ஆனா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அவங்களுக்கு தெரியுது இதுதான் ஹஸ்பண்ட்னு, ஆனா இப்ப அட்டாச்மெண்ட் இருக்காது, ஏன்னா வேற ரூபத்துல இருக்குது. அப்ப அன்பு எதன் மேல இருக்குதுன்னா அந்த உடம்பு மேல இருக்குது. இப்ப நம்ம அப்பா அம்மாவே இறந்து பக்கத்து வீட்டுல குழந்தையா பிறந்தா எங்க அப்பா அம்மான்னு சொல்லிக்கலாமே தவிர அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்ப இறக்கிறதுக்கு முன்னாடியே அதை கட் பண்ணா அதுதான் ஞானி, என்லைட்டன் சோல். இருக்கும்போதே அதுதான் 3 கால ஞானம். இருக்கும் பொழுதே அடுத்து என்ன நடக்கும் அதை தெரிஞ்சு நடந்துக்கிறது, அதான் நஷ்டமோகம். அதுக்குதான் 3 கால நிலை. அப்ப உண்மை எது? நானும் ஆத்மா, அவங்களும் ஆத்மா. நானும் எப்பவும் இருக்க போறேன், அவங்களும் எப்பவும் இருக்க போறோம். நானும் எங்கேயோ இறந்துதான் இங்க வந்திருக்கிறேன், அவங்களும் எங்கேயோ இறந்துதான் இங்க வந்திருக்கிறாங்க, இங்க இறந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆத்மா எப்பவுமே நடிச்சுட்டே தான் இருக்க போகுது. இது வந்து மைண்டுக்குள்ள நீங்க தொடர்ந்து இதை பத்தி சிந்தனையிலே மூழ்கினால் அட்டாச்மெண்ட் கட் ஆகும். இதை பத்தி சிந்திக்கிறதே இல்லைன்னும் போதுதான் அட்டாச்மெண்ட் வளர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குதான் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் மேல பாபாவை நினைவு பண்ண அவர் மேல அட்டாச்மெண்ட் அதிகமாக அதிகமாக மற்ற எல்லாத்துக்கிட்ட இருந்தும் டிட்டாச் ஆவீங்க, பற்றுல இருந்து விலகுவீங்க. ஸோ அதுதான் நஷ்டமோக ஆகுங்க அப்படின்னு சொல்றார். ஸோ அப்படி ஆகுறதுக்கு எப்படி ஆகுறது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றாரு. அப்படி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா டைம் டேபிள் போட சொல்றாரு மனசுக்கு. எப்படி வந்து நம்ம இந்த டைம் சாப்பிடணும், இந்த டைம் எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த டைம் குளிக்கணும், இந்த டைம் காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும், இந்த டைம் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரி மனதுக்கும் இந்த இந்த ஸ்வமானத்துல இருக்கணும்னு ஷெட்யூல் போட்டு வைங்க, டைம் டேபிள் போட்டு வைங்கன்ற, அதை பிராக்டிஸ் பண்ணுங்கன்ற. அப்ப இதுலயே கவனம் கொடுக்கும் போது நான் எப்பவுமே இருக்கிற ஆத்மா, நான் நாராயணனா இருந்தேன், அந்த ஆஸ்தியை இழந்துட்டேன், மீண்டும் அந்த ஆஸ்தியை நான் அடைய போறேன், இதுதான் மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்ப ஈரானுடைய உச்சபட்ச தலைவரா இருந்த காமினிய வந்து ட்ரம்ப் கொன்னாரு. ஸோ அதுக்கு பழி தீக்கிறோன்ட்டு அவங்க சண்டை போட்டாங்க, இவங்களும் சண்டை போட்டாங்க, எல்லாமே ஓகே. அப்புறம் அது ஒரு பிஸ்னஸ் டீலா வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க அடைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க திறந்து விடுறன்னும் போது அமெரிக்கா என்ன சொல்லுது, இப்ப நாங்க அடைக்கிறோம்னு சொல்லுது. ஏன்னா அதை மூடுறதுனால மற்றவங்களுக்கு மட்டும் இல்ல, ஈரானுக்குமே நஷ்டம். அதை வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுது, நான் இப்ப விட மாட்டேன் ஒன்னு. இப்ப என்ன சொல்லுது ஈரான், நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு. இது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வரல. அப்ப யோசிச்சு பாருங்க, பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்றது யாரு? காமினியோடைய பையன், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா யாரோ போறாங்க. அப்ப கொன்னது காமினியுடைய அப்பாவை. அப்ப தன்னுடைய சொந்த அப்பாவை கொன்னவனோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய நலனை பாக்குறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில அது ஒரு மிகப்பெரிய நஷ்டம், அது ஓகே. பட் நாட்டுடைய நலன் இருக்குது இல்ல, அப்ப நாட்டுடைய நலனுக்காக அந்த சொந்த பகையா அவர் ஒத்தி வச்சுட்டு தான் பேச்சுக்கு போறார். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப இங்க
நம்ம நாட்டுடைய நலன், ஓகே, நாட்டுக்கு நலன் இருக்குது, சொர்க்கமா மாறப்போகுது. ஆனா அதை விட நமக்கு மிகப்பெரிய நலன் இருக்குது. அந்த சொர்க்கத்தின் நாராயணன் ராஜாவாக போறேன், மகாராஜாவாக போறேன். அதற்காக இந்த பற்றை நான் கட் பண்றேன். இப்ப நான் நாராயணன் ஆகணும்னா அது வேற உடம்பு. இந்த உடம்பை விட்டாதானே அங்க போக முடியும். அப்ப இந்த உடம்பின் பற்று இருக்கக்கூடாது. இந்த உடம்பு சார்ந்த உறவுகளின் மீது பற்று இருக்கக்கூடாது. இந்த உடம்புல இருக்கும் பொழுது இருந்த அந்த குணாதிசயங்களின் மீது பற்று இருக்கக்கூடாது. அந்த கேரக்டர், பிஹேவியர் இருக்கக்கூடாது. இதை எல்லாத்தையும் கட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, கடவுள் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும். கடவுள் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நினைக்கணும். இப்ப நான் அவருக்கு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைக்கு அப்பா அம்மா சொல்றதுதான் உலகம். அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யணும். அப்ப அவரு தான் என்னுடைய அப்பான்றது மைண்ட்ல ஆழமா பதியும் பொழுதுதான் லௌகீக அப்பா மேல உள்ள பற்று போகும். அவரு தான் என்னுடைய கணவன் நினைக்கும் போதுதான் லௌகீக கணவன் மேல இருக்கிற பற்று போகும். அப்படி பற்று இருக்குதுன்னா நீங்க இறைவனை கணவனாக அந்த அளவுக்கு நினைக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஃப்ரெண்டா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், எல்லாமே. அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி கடவுள் தான் பொழுது, அந்த கடவுள் சொன்ன வழியை விட்டுடுன்னு ஒருத்தன் சொன்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா கடவுளை விட அறிவாளி யாரும் இல்லைன்னு நமக்கு தெரியும். அதுல நிச்சய புத்தி வரும். அது எப்ப வரும்னா, அவர் சொன்னதையே நீங்க நினைக்க அதை பிராக்டிஸ் பண்ண அதோடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வரும். ரிசல்ட்டை பார்க்குறோம்ல, கண்ணு முன்னாடி நம்ம குணம் மாறினதை பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஆனா எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, நாம வேலை செய்வோம் இல்லையா? சரீர நிர்வாகத்துக்காக ஆஃபீஸ் போவோம், ஸ்கூலுக்கு போவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த நேரத்தில் உங்களுடைய கவனம் அந்த வேலையில போயிடுது. ஆனா அந்த வேலை போகும் பொழுது, அந்த வேலையில கவனம் போகும்போது ஆத்மா வீக் ஆகும். ஆத்மா வீக் ஆகும்போது தானாவே வேஸ்ட் தாட்ஸ் தான் வரும். நல்லா காலையில ஃபுல்லா பயங்கரமா உழைச்சிட்டு நைட் ஆனா தண்ணி அடிக்க போயிடுவாங்க. ஆத்மா வீக் ஆகுது. வீக் ஆகினோடனே அவனுக்கு வேற ஏதாவது தேவைப்படுது. அவன் பவர்ஃபுல்லா பண்ணல. அப்ப பவர்ஃபுல்லா பண்ணணும்னா அந்த வேலையிலிருந்து விலகி இருந்து வேலை பண்ணணும்ன்ற, பாபா நினைவுல இருந்து பண்ணணும்ன்ற. அப்ப தனியா பாபாவை நினைக்கிறதுக்காக நீங்க அமிர்த வேலையில உட்காரும் போது கிடைக்கிற அந்த போதை, வேலை செய்யும் போது நினைக்கும் போது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நினைக்கிறது வர மாட்டேங்குது. அதுக்குதான் கடவுள் என்ன சொல்றாரு யுக்தி அப்படின்னா, நீங்க வேலை செய்யாதீங்கன்றார். அப்படின்னா ஹடயோகி மாதிரி காட்டுல போய் உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லை. வேலை உங்க உடம்பு செய்யட்டும். நீங்க உடம்பு கிடையாது, நீங்க ஆத்மா. நீங்க ஜஸ்ட் கமாண்டர், எஜமானர், முதலாளி. நீங்க சொல்லுங்க, உங்க கை காரியம் செய்யட்டும், உங்க கண்ணு காரியம் செய்யட்டும். மெக்கானிக்கலா பண்றது இதை பண்ணலாம். மூளையை வச்சு செய்யற வேலை கஷ்டம்தான். ஆனாலும் மூளையை வச்சு வேலை செய்யும் போது நம்ம பிரேக் எடுப்போம்ல, அந்த பிரேக்ல இந்த பயிற்சி பண்ணுங்கன்ற. அதுக்காக தான் டைம் கண்ட்ரோல், டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண சொல்றேன். மறுபடியும் எடுத்துட்டு வாங்க. இப்ப மூளையை வச்சே வேலை செஞ்சாலும், இப்ப ஆபீஸ்ல பயங்கரமா மூளை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரொம்ப கான்சென்ட்ரேஷன் தேவை. ஒரு பையன் இருக்கிறான், ஒர்க் பண்றான், பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்குது. இப்ப என்னதான் அவன் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் பக்கத்துல பொண்ணு இருக்குதுன்றத அவன் மறப்பானா? அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே தானே இருக்கும். அந்த பொண்ணுக்கு பதில் பக்கத்துல பாபா இருக்காருன்னு நினைங்க. இது பண்ண முடியும் தானே? பொண்ணு இருக்குதுன்னு ஞாபகம் இருக்குதுன்னா பாபா இருக்குதுன்னு ஏன் ஞாபகம் இருக்காது? அதுதான் யுக்தின்றது. அதுக்கு உருவாக்குங்கன்றார். இப்ப தனியா படிக்கிறீங்க, செம கான்சென்ட்ரேஷன் வேணும் தான். பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னும் போது இருக்கிறாருன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா மனிதன் பக்கத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குரூப் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா, ஒருவேளை அவன் நல்லா படிக்கிறான், அந்த ஒரு பொறாமை தாட்ஸ் எல்லாம் வரும். ஆனா பாபா பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த தாட்ஸ் வராது இல்லையா? நல்ல பவர்ஃபுல் தாட்ஸ் தான் வரும். அப்ப பாபா கிட்ட பேசுவேன். அப்ப பாபா கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறதே நினைவு தான் இல்லையா? அதுதான் சொல்றாரு. அந்த நேரம் நீங்க பரந்தாமத்துல நினைக்க முடியலன்னா பக்கத்துல ஸ்தூலமாகவே நம்மள மாதிரியே உடம்போட இருக்கிற மாதிரி நினைங்க.
அதுக்கு தானே பிரம்ம பாபா உடம்பு இருக்குது. அப்படி இருக்கிறதா நினைங்கன்ற. ஸோ ஆனாலும் பிரம்ம பாபா உடம்புல இருந்தாலும் உள்ள இருக்கிறது சிவபாபா. அப்ப சிவபாபான்னு நினைங்கன்ற. அப்ப பஸ் ஓட்டுறது, கார் ஓட்டுறதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் வேணும் தான். ஆனா நீங்க பஸ் டிரைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் வண்டி ஓட்டுறாங்க. ஹைவேஸ்ல பயங்கர ஸ்பீடா ஓடுறாங்க. அப்ப அவங்களால பேச முடியுது இல்ல, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது இல்ல. இது வேற திரும்பி வேற பார்த்து பேசுவாங்க. ஆச்சரியமா இருக்கும், எப்படா இவ்வளவு வேகத்துல திரும்பி பார்த்து பார்த்து பேசிட்டு போட்டுறாங்களேன்ட்டு. அப்ப அது மாதிரி கடவுளை நினைக்க முடியாதா இல்லையா? பேசிட்டே அவரு கூட பேசிக்கிட்டே வரலாம். பாபா இன்னைக்கு என்ன சொன்னீங்க? அப்ப இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்றது எது? சினிமா பாட்டு, வெளியில போறவங்கள பாக்குறது, அதை கட் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி தானாகவே நமக்கு போறவங்களும் கண்ணுக்கு தெரியதான் போறாங்க. அந்த வண்டி ஓட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு பார்வை இருந்தா போதும். அதுல இவங்க அழகா இருக்கிறாங்களே அந்த மாதிரி மட்டும் கவனம் போகாம பாத்துக்கிட்டா போதும். மற்றபடி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதை பிராக்டிஸ் பண்ண 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 இது வரும்ன்றார், வந்தே தீரும்ன்றார். ஏன்னா நீங்க எஜமானன், மனம் புத்திக்கும் நீங்க எஜமானன் தான். மனமும் இல்லையா? இப்ப நீங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான கான்சென்ட்ரேஷன் உள்ள ஜாபே பாக்குறீங்க. இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷனே பண்றீங்கன்னே வச்சுக்கோங்க. உங்க பையன் எக்ஸாம் எழுத போயிருக்கிறான், +2 எக்ஸாம் எழுத போயிருக்கிறான். கடைசி நாள் எக்ஸாம் முடிச்ச உடனே அவனை விஷ் பண்ணணுன்ற எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் ஓடுதுன்னா அந்த உறவோட நினைக்கிறீங்க. அப்ப கடவுளை உறவோட நினைச்சீங்கன்னா மறக்க மாட்டீங்கன்ற. அம்மா என்னைக்காவது எவ்வளவு பசிச்சாலும் தன் குழந்தையோடைய பசியை மறக்கிறாளா? முதல்ல குழந்தைக்கு ஊட்டணும்ன்றது தானே ஞாபகம் இருக்குது. அதனாலதான் பாபா சொல்றார், சாப்பிடும்போது என்னை குழந்தையாக்கி என்னை ஊட்டி விடுங்கன்றார். அப்ப இந்த உறவுகள் அவரை நினைக்கிறதுக்கான ஒரு யுக்தி. ஏன்னா அப்பாவா இருந்தா நீங்க ஊட்டி விடணும்னு ஞாபகம் இருக்காது. ஊட்டி விடுறது எதுக்குன்னா அவர் ஒன்றும் சாப்பிட போறது கிடையாது, அவர் எதையும் அனுபவிக்காதவர். அப்ப அவரோட அந்த உறவு வரணும். அதுக்காக தான் ஒரு உறவுலயே நினைங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த உறவுல லௌகிக உறவு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அதை நினைங்க இல்லையா? வீட்டுல குழந்தை தொட்டில இருக்குது, அல்லது தரையிலே தவழ்ந்துட்டு இருக்கு. நீங்க வெளியில காய்கறி வாங்குறதுக்கு அவங்க அம்மா வராங்க. ரொம்ப நேரம் ஆனதுன்னா அந்த குழந்தை எதையாவது பிடிச்சி இழுத்துடுன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க எல்லாமே பண்ணுவாங்க, இது என்ன ரேட்டு, என்னங்க ரேட்டு அதிகமா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மைண்டுக்குள்ள குழந்தை புத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா அது அந்த அம்மாவுடைய உறவு. அப்ப உறவு வைக்காததுதான் இறைவனை மறக்கிறதுக்கு காரணம்ன்ற. அதனால்தான் அப்பான்னு சொல்லுங்கன்ற, அப்பான்னு உணர்ந்து சொல்லுங்கன்ற இல்லையா? அதே மாதிரி கணவன் மனைவி உறவு இல்லையா? கடவுளை கணவனா நினைங்க அப்படி, அதுவும் பெஸ்ட் கணவன். சோ இந்த மாதிரி நீங்க யுக்திகளை உருவாக்க மற்றதெல்லாம் அவருடைய குழந்தைங்க இல்லையா? இப்ப வீட்டுல அப்பா அம்மாவுக்கோ அல்லது கணவன் மனைவிக்கோ இல்ல குழந்தைக்கோ உடம்பு சரியில்லைன்னா கூட முதல்ல அவங்க கடவுளுக்கு குழந்தை இல்லையா? நமக்கு உறவுல தற்காலிகமா வந்தாங்க, அவங்க எப்பவுமே இருக்கிறாங்க, வெவ்வேறு குடும்பத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா எப்பயுமே அவங்க கடவுளுக்கு குழந்தை. அவருக்கு இல்லாத அக்கறையா நமக்கு இருக்குது இல்லையா? நாம செத்து போனாலும் அவங்க இருக்கதான் போறாங்க, கடவுள் எப்படியும் அவங்கள பாத்துக்கதான் போறாரு. சோ இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். நாம இந்த உடம்புல கொஞ்ச நேரம் விளையாட வந்திருக்கிறோம். கரெக்டா சொல்லணும்னா விளையாடிட்டு போய் இன்னொரு உடம்பு எடுத்து விளையாட போறோம், அவ்வளவுதான். இந்த புரிதல் மைண்ட்ல பதியணும்னா இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சொர்க்கத்துல நம்பர் 1 கணவன் மனைவி, நம்பர் 1 அப்பா அம்மா, நம்பர் 1 குழந்தை. இந்த 84 பிறவிலே பெஸ்ட் அதுதான். அதை ஜாலியா விட்டுட்டு வந்தோம். ஆனா இங்க இருக்கிற உறவுகள் நம்பர் 1 இல்ல, இருக்கிறதுல லாஸ்ட் நம்பர் இல்லையா? அப்ப இதை விடுறதுல நமக்கு என்ன கஷ்டம்? அவங்களுடைய நடிப்பு என்ன நாடகத்துல பதிவாகி இருக்குதோ அதை தான் நடிக்க போறாங்க. சோ இது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம அந்த பற்றை வென்றிடலாம். கர்மம் செய்யும் பொழுதும் அந்த நினைவு இருக்கும். அப்ப என்னன்னா கடவுளோட அந்த நினைவை ஏற்படுத்தணும், அந்த பற்றை உருவாக்கணும். இன்னொன்னு, அந்த காரியம் செய்யற நான் ஆத்மா, உடம்பு கிடையாது.
அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதை நாம இப்ப பயிற்சி பண்ணலாம். ஓம் சாந்தி. நான் உடம்பு கிடையாது, ஆத்மா. எப்பவுமே இருக்கிறேன். 84 உடம்பு எடுத்தேன். 84 அப்பா அம்மா இருந்தாங்க. அவர்களோடு அந்த உடம்புல அந்தந்த பாகத்தை நடிச்சேன். இப்ப துக்கத்தின் உச்சம் இந்த உலகம். அந்த துக்கத்துக்கு காரணம் பற்றுன்றாரு பாபா. அந்த பற்றை விடுறதுக்கு இறைவன் என்ன சொல்றாரு, உயிரோடு இருந்துகிட்டே இறந்துடு குழந்தை. இறந்தா மறந்துடும்ல, இறந்து இப்ப எனக்கு பிறந்துடுன்ற. அப்ப கடவுளுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்ப நீங்க கவலைப்பட தேவையில்ல. எந்த நோயும் வராத கணவன் அவர், துரோகம் செய்யாத கணவன் அவர், டார்ச்சர் பண்ணாத கணவன் அவர், எதையுமே எதிர்பார்க்காத கணவன் அவர். அவருடைய நினைவிலே இருக்கணும். அவருக்கு நான் உண்மையா இருக்கணும். 24 மணி நேரமும் அவர் என்னை செக் பண்ணுவார். அவருக்கு தெரியாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப கரெக்டா அவர் சொல்ற மாதிரியே யாரு நடக்கிறாங்களோ அவருதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். இந்த உலகத்துல எதை இழந்தாலும் என்னை பார்த்துக்க அவர் இருக்கிறார். இந்த உடலையே இழந்தாலும் நாராயணன் உடலை இட்டுட்டு போய் என்னை சேர்க்க வேண்டியது அவரோட பொறுப்பு. இப்ப நான் எதுக்கு கவலைப்படணும்? கவலை எதனால வருது? நான் உடம்புன்னு நினைக்கிறதுனால வருது. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க உடம்பு கிடையாது, ஆத்மா. அந்த ஆத்மா எப்பவுமே இருக்குது. இப்ப தற்காலிகமா இந்த உடம்புல இருக்குது. இப்ப இந்த உடம்பு என்னுடைய வேலைக்காரன். நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறதுதான் வேலைக்காரனுடைய வேலை. அதுக்கு கடவுள் சொல்றாரு, எஜமானனாகி கட்டளை எடுங்க. அப்பதான் வேலைக்காரன் வேலை செய்வான். இல்லாட்டினா எனக்கு ஆர்டர் போட நீ யாருன்னு கேட்பான். நான் உன்னுடைய எஜமானன். ஏன்னா எல்லா சக்திகளையும் பாபா எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த பிறகு அது என்னுடைய பொருள். இப்ப என்னுடைய பொருள் நான் சொல்ற மாதிரி தானே கேட்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாபா சொல்லி கொடுக்கிறார். எஜமானனாகி ஹேண்டில் பண்ணுங்க. அந்த நேரம் பொறுமை சக்தி வானா வருன்றாரு. ஆனா எஜமானனாகி கூப்பிட்டீங்கன்னா தான் வரும். ஐயோ பொறுத்துக்க முடியல வா வான்னு கெஞ்சினீங்கன்னா வராது. அதிகாரி ஆகுங்க. நீங்க கரெக்டா சொல்லணும். அந்த அவதார் படத்துல அந்த பறவையை அடக்க முடியாது இல்லையா, அந்த அடக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்க சொல்றது அது கேட்கும். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு சக்தியும். அப்ப எப்ப அடக்குவீங்க? நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்களுக்கும் நீச்சல் அடிக்க தெரியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருக்கும் கை கால் இருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா, நீச்சல் அடிக்கிறவன் மாதிரியே நீச்சல் அடிக்க தெரியாதவனும் கை காலை அசைச்சாலும் அவனால் நீச்சல் அடிக்க முடியாது, முழுக தான் செய்வான். ஏன்னா அவனுடைய மைண்ட்ல ஆழமாக எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு பதிவாயிடுச்சு. நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன் ஒண்ணுமே பண்ணாம கம்முன்னு இருந்தாலும் மூழ்க மாட்டான், கம்முன்னு படுத்துட்டு இருப்பான். அப்ப இங்க நம்பிக்கை தான் ஜெயிக்குது. இப்ப பாபா சொல்றாரு, நான் தான் பற்ற வென்றவனாச்சே. இந்து மதத்துல அற்புதமான சடங்கு பாருங்க. இருக்கிறதுலயே பெண்களுக்கு தான் பற்று அதிகம்னுவாங்க. அதுலயும் கணவன் மேலதான் அதிக பற்றுன்னுவாங்க. ஆனா கணவன் இறந்தவனே தாலியை அறுத்து கடாசரா பாருங்க. அது வைராக்கியம் தானே. அந்த வலையில உடைச்சு கடாசரா பாருங்க. அந்த பொட்டை அழிக்கிறா பாருங்க. உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது, போயிட்டு வான்னு அர்த்தம். சோ அப்படி எல்லாத்தையும் கட் பண்றோம். ஆனா ஸ்தூலமா நம்ம எதுவும் பண்ணல. ஸ்தூலமா அந்த லௌகிக கணவன் கட்டின தாலியா இருக்கல, பொட்டழிக்கல, எதுவும் பண்ணல. ஆனா அதுக்கு பதிலாக இந்த தாலி சிவபெருமானை கணவனாக நினைத்து கட்டப்பட்ட தாலி.
சிவபெருமானை நினைக்கணும்னு ஞாபகப்படுத்திக்க வச்சுக்கிட்ட திலகம் இது. அப்படி மாத்துங்கன்றார். இறைவனுடைய மனைவி நான். சிவனுக்கு பக்கத்துல இருக்கிற பார்வதியை யாராவது நெருங்க முடியுமா? அந்த நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த உலகத்துல எதை இழந்தாலும் சொல்றார். கடைசியில கோடீஸ்வரர்களுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்றார். ஆனா அந்த நேரத்திலும் உங்களுக்கு பட்டினினால சாகிற நிலைக்கு நான் உங்களை விட மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும்ன்றார். அது எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதிலெல்லாம் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அப்ப இதை பற்றி யோசிக்க 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 கடவுள் மேல அன்பு அதிகமாகும். ஸோ இதுல ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருந்தாங்கன்னா, கணவனே மறக்க முடியாம இருக்கிறாங்க லௌகிக கணவனா, அந்த கணவன் இன்னொரு பொண்ணோட அஃபேர் வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சா அடுத்த செகண்ட்ல அந்த பற்று கட் ஆகும். அப்பா அம்மாவை மறக்கவே முடியலன்னா, அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து எழுதி கொடுக்காம இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க உங்க கூட பிறந்தவங்களுக்குன்னா, ஒரு செகண்ட்ல பற்று கட் ஆகும். அந்த வலி பற்றை கட் பண்ண வைக்குது. அந்த வலி தான் உங்களுக்கு தண்டனை. அது முன்னாடியே கட் பண்ணி இருந்தா அந்த அப்பா அம்மாவே என்னது கிடையாது, அப்ப அந்த சொத்து எப்படி என்னதா இருக்கும் அப்படின்ற அந்த புரிதல் அந்த செகண்டே வந்துச்சுன்னா நீங்க பாஸ். அதுக்கப்புறம் அடி உதையெல்லாம் பட்டு அப்புறம் உங்க மனசை தேத்திக்கிறது வேற. அந்த செகண்ட் உடலை விட்டு எந்த நேரம் வேணாலும் உயிர் பிரியும். அந்த பிரிகிற நேரம் எந்த வேஸ்ட் தாட்ஸும் வரக்கூடாதுன்றார். எப்ப வேஸ்ட் தாட்ஸ் வரும்? எதன் மீதாவது பற்று இருந்தா தானே வரும். அதுக்குதான் பாபா சொல்றார், எதன் மீதும் பற்று வைக்காதீங்க. என்னை தவிர எந்த நினைவும் இல்லைன்னா வேற என்ன நினைவு வரும்? பாபா தான் வருவார். நின்னா பாபா, நடந்தா பாபா, உட்கார்ந்தா பாபா. பிரம்மா பாபா சொல்றாரு, பாபா உங்களுக்கு வேஸ்ட் தாட்ஸ் வருமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, எனக்குள்ள சிவபாபா வராரு, நான் சேவைக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன் இல்லையா, அவருடைய சொத்தை கூட சேவைக்காக ஃபுல்லா கொடுத்துட்டேன். அப்ப தன்னுடையது எங்க கொடுத்தோமோ அது அங்கதானே நினைவு இருக்கும். அப்ப இந்த எகியத்தை தவிர வேற எங்க புத்தி போகும்ன்ற. ஸோ அந்த மாதிரி 24 மணி நேரம் சேவையிலே நம்ம இருக்கிறோம்னா இதை தவிர்த்து வேற எங்க போகும் நம்ம புத்தி? அதனால்தான் சேவையிலே இருக்கிறது இறைவனோடு புத்தியை இணைக்கிறதுக்கு ஈஸியான வழி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவனோட புத்தியை இணைக்கிறீங்கனாலே என்ன அர்த்தம்? இங்க இணைக்க பற்று அங்க கட் ஆகும். எப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுல அட்டாச் ஆக அப்பா அம்மா மறக்கும், அந்த மாதிரி இறைவனோட அட்டாச் ஆக அந்த பழைய வீடு மறக்க ஆரம்பிச்சிடும். அது பற்று இருக்காது. அப்ப இறைவனோட வாழணும். அந்த பொண்ணு ஸ்தூலமாக கணவன் வீட்டுல இருக்கிறா, அதனால பற்று போகுது. அதனாலதான் பாபா சொல்றார், சூக்ஷ்மவாதனத்துக்கு வாங்க, பரந்தாமத்துக்கு வாங்க, அதுதான் அங்க வீடு. அப்ப அவரோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மற்ற சகோதர ஆத்மாக்களோட சக்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அவங்கதான் என்னுடைய சகோதரர்கள். அந்த நினைவு இது இல்லாம சென்டருக்கு போறது, மதுபனுக்கு போறது, அந்த உறவுகள். ஆனா எல்லாத்தையும் விட பெஸ்ட் மேல. ஏன்னா நிறைய பெண்கள் சென்டருக்குலாம் அனுப்ப மாட்டாங்க வீட்டுல. ஆனா சூக்ஷ்மவாதனத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா அவங்க போறாங்களா இல்லையானே இவங்களுக்கு தெரியாது. இந்த கணவன் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அந்த கணவனை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாதாஜி சொல்றாங்க, பாண்டிச்சேரியில சென்னைக்கு பஸ்ல போறாங்க, கணவன் பேசிக்கிட்டே வராரு, இவங்க பாபா நினைவிலே இருக்கிறாங்க. அவர் பேசுறாருன்னு தான் தெரிஞ்சது, என்ன பேசினாருன்னே என் காதுல விழலன்றாங்க. அப்ப முடியுது இல்ல இல்ல அப்படி அதுதான் பயிற்சி. அது நம்மளே பண்ணுவோம் இல்லையா. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதே பெருசா நம்ம கேட்க மாட்டோமே, வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருப்போம்ல, அது மாதிரி எடுத்துட்டு வாங்கன்றார். ஏன்னா இதுதான் உங்களை காப்பாற்றும். இந்த கலியுகத்தின் விஷயத்த மறக்கணும். அதற்கான நீண்ட கால பயிற்சி வேணும். ஏன்னா டெஸ்ட் பேப்பர் திடீர்னு வரும் இல்லையா, நைட்டு தூங்கும் போது நிலநடுக்கம் வரலாம். அப்ப நைட்டு முரளி படிச்சுட்டு ஏதாவது ஒரு சொமானத்தை மைண்டுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிடணும். அப்ப எப்ப ஞாபகம் அந்த முழிப்பு வருதோ அப்ப தானா அந்த சொமான ஞாபகம் வரும். அப்படிதான் தூங்கணும் நம்ம. அமிர்த வேலையில மட்டும் பவர்ஃபுல்லா இருந்தா பத்தாது, நாள் முழுவதும் பவர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா
எப்ப வேணாலும் டெஸ்ட் பேப்பர் வரும் தானே, யார் மூலமாக வேணாலும். அப்ப அதுக்கு நாம எவரெடியா இருக்கணும். ஸோ அதனால அந்த பாபா மேல மட்டும் அன்பு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பாபா நமக்கு கிரீடம் வேற கொடுத்திருக்கிறார். என்ன கிரீடம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, பொறுப்பு, உலகத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு அப்படின்ற கிரீடத்தை நம்ம தலையில வச்சிருக்கிறார். அடுத்தது நினைவு, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன் நான் அப்படின்ற அந்த நினைவு திலகத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சதா ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு பாபா வரமாக கொடுத்திருக்கிறார், எனக்கு சமமா ஃபரிஸ்தா ஆகுங்கன்ட்டு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், ஒரு சக்திக்கு எஜமானன் இல்லை, எல்லா சக்திக்கும் எஜமானன்னு அர்த்தம். அது ஞாபகம் இருக்கணும். இந்த வரத்தை கடவுளே கொடுத்தாருன்னு ஞாபகம் இருக்கணும். அதை விட உயர்ந்தவர் யார் இருக்கிறா? அப்ப அது எனக்கு வந்துடுச்சு. இந்த 2 நினைவு எப்பவுமே இருந்துச்சுன்னா நீங்க கூப்பிடுற நேரம் அந்த சக்தி வந்துடும். பற்றற்ற நிலையில நான் இருக்கணும், நஷ்டமோகா நிலையில இருக்கணும்னா அந்த செகண்ட்ல அப்படி ஆயிடுவீங்கன்ற. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஏன்னா நாடகத்துல இருக்கிறது தானே நடக்கும், எதா இருந்தாலும் அது இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா எவ்வளோ எதா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நஷ்டம் நடக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுலதான் உங்களுக்கு நன்மையே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதர் காலேஜ்ல ஒர்க் பண்ணார், பிரைவேட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா. அங்க என்ன பெருசா சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 15 அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. 8,000 இருந்து 15,000 தான் கொடுத்துருப்பாங்க, பிரைவேட் காலேஜ். அப்பதான் கொரோனா வந்துச்சு. ஸோ கொரோனா வந்த உடனே காலேஜுக்கு போக முடியாத நிலை வந்தது, வீட்டில இருந்தே இருக்கிறது வந்தது. அப்ப அவருக்கு ஒரு மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வேலையை கட் பண்ணிட்டு மனைவியோடைய அந்த நகையெல்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றார். அந்த காம்பவுண்ட் சோறு கட்டுவாங்க இல்லையா, அந்த ரெடிமேட் காம்பவுண்ட் சோறு, அது பண்ணாரு. பயங்கர லாபம். ஒரு 2 வருஷத்துல வீடு கட்டிட்டாரு, காரு வாங்கிட்டாரு. இதெல்லாம் அங்க வேலைக்கு போயிருந்தா வாங்கி இருக்க முடியுமா? அப்ப அந்த நேரத்துல கொரோனா உங்களுக்கு ஒரு பாதிப்பான விஷயமா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த கொரோனா வந்தது இவருக்கு நல்லதா ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதுதான் எல்லாத்துலயுமே நன்மை கண்டிப்பா இருக்கும். அதை 100% நம்பணும். அதுதான் முக்கால ஞானம்ன்றது. அதுக்கு அதாவது இத்தனை வருடம் கழித்து அதுல நன்மையை உணர்றதுக்கு முன்னாடியே இதுல ஏதோ ஒரு நன்மை இருக்குதுன்னு உணரணும். அந்த செகண்டே துக்கம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உணர்றதுல ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சாச்சே இல்லையா, அதுல நன்மை இருக்குது. அதுதான் கவனத்துல எடுத்துட்டு வரணும். ஸோ பாபா சொல்றாங்க, டைம் டேபிள் போடுங்க. இந்த காரியம் செய்யும் பொழுது இந்த ஸ்வமானத்துல இருப்பேன், இந்த காரியம் செய்யும் போது இந்த ஸ்வமானம், அப்படி இல்லையா டைமுக்கு டேபிள் போடுங்க இல்லையா. 11 to 11:30 இந்த ஸ்வமானம், 11:30 to 12 இந்த ஸ்வமானம், 12 to 12:30 இந்த ஸ்வமானம். அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப என்னன்னா மைண்ட் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், சோர்ந்தே போகாது. நீங்க வேலையில கவனம் கொடுக்கும் பொழுதுதான் மைண்ட் சோர்ந்து போகும். நீங்க வேணா நைட்டு இதே மாதிரி சொமான ப்ராக்டிஸ்லயே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்போதே தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தூங்குனீங்கன்னா காலைல ரொம்ப சீக்கிரமா எழுந்திருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பீங்க. அதுக்கு பதில் வேற ஏதாவது வேலை விஷயமோ அல்லது இன்டர்நெட்டு இதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு தூங்கி பாருங்க, எழுந்திருக்கவே முடியாது, டயர்டா இருக்கும். ஸோ ஏன்னா ஆத்மா சோர்ந்து போயிடுது. ஸோ அதனால கர்மமும் யோகமும் சமநிலையில இருக்கணும். கை காரியம் செய்யணும், புத்தி இறைவனோட இருக்கணும். அதுல கவனம் வைங்க. தனியா உட்கார்ந்து பாபா நினைக்கும் போது இருக்கிற அதே போதை காரியம் செய்யும் போது பாபாவை நினைக்கும் போதும் வரணும்ன்ற, அதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா பாபா அப்படிதான் பண்ணுவாராம். பாபா குழந்தைங்க கையை பிடிச்சி பேசுவாராம். ஏன்னா குழந்தைங்க தானே அவருக்கு, பிரம்ம பாபாவுக்கு.
அதனால எந்த விதமான பற்றும் இருக்காதான், ஏன்னா புத்தியினால விலகி இருப்பாராம். இங்க அன்பா பேசுற மாதிரியே இருக்கும், ஆனா புத்தியினால அவர் விலகி இருப்பாராம். கடைசி நேரத்துல கூட பிரகாஷ் மணிதாதி கையை பிடிச்சி நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரின்னு சொல்லிட்டு தான் பாபா சரீரத்தை விடுறார். வேற எதை பத்தியும் அவர் சிந்திக்கல, டக்குன்னு போயிட்டார், பறந்துட்டார். ஐயோ நான் போயிட்டா என்ன ஆகும், எதை பத்தியுமே அவர் நினைக்கல. டக்கு 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 டக்குன்னு அந்த அவர் நினைச்சாருன்னா அந்த செகண்டே பண்ணிடுவாராம். நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரெடியாவே இருந்தார். அதனால அவருக்கு எங்கேயுமே கவர்ச்சி கிடையாது. இந்த கலியுகத்தின் எந்த விஷயமே அவரை பிடிச்சி இழுக்கலையா. அதுக்கு என்ன பண்ணுவாராம், ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு பயிற்சி பண்ணுவாராம். தர்பார் கூட்டுறது அப்படின்னுவாங்க, அது சபை கூட்டுறது மனசுனால. அவருடைய டைரியில அதை எழுதி வச்சிருந்தாராம். நைட்டு கண்ணே, ஸ்ரீமத்துக்கு புறம்பான எதையாவது நீ பாத்தியா? காதே, ஸ்ரீமத்துக்கு புறம்பான எதையாவது நீ கேட்டியா? மனமே, ஸ்ரீமத்துக்கு புறம்பான எதையாவது நீ நினைச்சியா? அப்படி நினைச்சிருந்தா ஏன் நினைச்ச? நாளைக்கு இதை நினைக்க கூடாது, அதுக்கு பதில் நீ இதை நினை அப்படின்னு பயிற்சி பண்ணாராம் ஆரம்பத்துல இருந்தே. அதனாலதான் அவரால் மோகத்தை வென்றவராக இருக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஃபாலோ ஃபாதர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த காரியம் செஞ்சாலும் செய்விக்கிற ஆத்மா நானுன்றது எமர்ஜ் ஆகிட்டு இருக்கணும்ன்ற. அது எமர்ஜ் பண்ண மாட்டீங்க, சும்மா நான் செய்யறேன்னு போது தானாவே உடம்பு செய்யறேன்ற உணர்வு வந்துடுது. ஆத்மாவாகிய நான் செய்யறேன்ற எண்ணம் வரும்போதுதான் அதுல இருந்து விடுபட்டு நீங்க செய்ய வைப்பீங்க. ஸோ அந்த பயிற்சி நாள் ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு, அந்த நேரத்துக்கு தேவையான சக்தி வரணும் அப்படின்னா அந்த போஸ்டுக்குன்னு ஒரு சீட் இருக்கு இல்லையா. இப்ப ஒரு முதல்வர் ஆகுறாங்கன்னா, இப்ப விஜய் இருக்கிறாரு. இப்ப விஜய் ஒரு அரசாங்க அதிகாரி கிட்ட ஒரு விஷயத்த ஆர்டர் போடுறாரு, இல்ல போலீஸ்க்கே ஆர்டர் போடுறாருன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு எந்த பவரும் கிடையாது. ஆனா நாளைக்கு சிஎம் ஆன பிறகு அது மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க அதிகாரின்ற சீட்டுல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணுங்கன்ற இல்லையா. அந்த சீட்டுல உட்கார்ந்தீங்கன்னா தான் கேட்கும், எஜமானன் சொன்னாதான் கேட்பாங்க, யார் சொன்னாலும் கேட்பாங்களா? அப்ப கர்மேந்திரியத்துக்கு நான் எஜமானன் நீங்க நிரூபிங்க அப்படின்னு அர்த்தம். தயவே காட்டக்கூடாது, நான் பண்ணனா பண்ணணும், கண்ணு இதை தான் பார்க்கணும், நீ ஆத்மாவை தான் பார்க்கணும், ஆத்மாவை தான் பார்க்கணும். மனமே நீ பரந்தாமத்துல தான் இருக்கணும்னா பரந்தாமத்துல தான் இருக்கணும்ன்ற, அதை பயிற்சி பண்ணுங்கன்ற. நாள் முழுவதும் அதுல செட் ஆகணும்ன்ற. இப்ப ஒரு ராஜாவுக்கு அல்லது ஒரு முதல்வர் அல்லது பிரதமருக்கு எப்பவுமே நான் முதல்வர் பிரதமர்ன்றது ஞாபகம் இருக்கும் தானே, அந்த ஒரு போதை இருக்கும் தானே. அதே மாதிரி நான் அதிகாரின்ற போதை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்ன்ற. அப்பதான் கர்மேந்திரியமும் எப்பவுமே நீங்க சொல்றத கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எஜமானன் இல்லையா. நான் பாபாவுக்கு மட்டும்தான் குழந்தை, அவரு கொடுத்த பொக்கிஷத்துக்கு நான் எஜமானன் இல்ல, அதை கொடுத்துட்டாரு, இப்ப இது உன்னுடையதுன்ட்டார். அப்ப அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்து கொடுக்குறாரு. எஜமானனாகி ஆர்டர் போட்டு வேலை செய்யும்ன்ற, எஜமானன் ஆகணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது அவதாரில் அவரே சொல்லிட்டார், இது இந்திய புராணங்களை வச்சு எடுத்ததுதான் அப்படின்ட்டு. அப்ப முருகனையோட வாகனம் மயில், அந்த மயில்ன்றது ஒரு அரக்கன். அப்ப அந்த அரக்கனை தன் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு முருகன், அதுக்கப்புறம் தான் அவருக்கு வாகனம் ஆகுது. அதே அந்த அவதார் படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பறவை கேட்காது யார் சொல்றதையும். எப்ப அதன் மீது பவர் கொடுக்குறாங்களோ, அதிகாரி ஆகுறாங்களோ, அப்பதான் கேட்கும். அது முருகனுடைய கதை தான் அது அப்படியே. அதனால கர்மேந்திரியங்கள் உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக உங்களுக்கு அனுப்பப்பட்ட வேலைக்காரர்கள், அதை புரிஞ்சுக்கணும். அதனால அதே மாதிரி மனம் புத்தி
இதெல்லாம் நீங்க சொல்றத கேக்குதா? அது இஷ்டத்துக்கு எதையாவது சுத்திக்கிட்டு இருக்குதா? ஊரை சுத்திக்கிட்டு இருக்குதா? செக் பண்ணுங்க. அப்படி நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடனே உடனே செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணா கர்மேந்திரியத்துக்கும் பயம் இருக்குமா? ஆஹா, நம்ம ராஜா ஆத்மா நம்மளுடைய நிலையின் செய்தி எடுத்து பார்ப்பாரு, அதனால நம்ம கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்னு இருக்குமா இல்லையா? ஒரு கிளாஸ்ல டீச்சர் இல்லைன்னா பசங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க, பசங்க இருந்தா டீச்சர் இருந்தாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாம சூப்பர்வைசரா இருக்கணும். ஸோ அப்படி சில குழந்தைங்க சொல்றாங்களாம், நான் ஆர்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேங்குதே பாபா. அதுக்கு காரணம் அந்த சீட்டுல எஜமானனாகி நீங்க ஆர்டர் பண்ணாதது தான். அதனால எஜமானனாகி நான் செய்விப்பவன், அது செய்யக்கூடியது, அவ்வளவுதான். இல்ல செய்ய வைக்கிறவன் தான் நான் செய்யறவன் கிடையாது. உடம்பு செய்யக்கூடியது. அந்த உடம்புக்கு நான் கட்டளை இடுறேன். இந்த உடம்பு நான் சொல்றதை கேட்கிற ஒரு ரோபோட். இல்ல ரோபோட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணா அது எப்படி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுமோ அந்த மாதிரி. அப்படி புரிஞ்சுக்கோங்கன்ற. ஸோ பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜென்மம் எடுத்த உடனே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கன்ற வரம் தான் கொடுத்திருக்கிறார். கொடுத்தவரும் ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அதனால தேவையான நேரத்துல அந்த சக்தி வரமாட்டேங்குதுன்னு எப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? ஏன்னா சக்திவான் இல்ல, அனைத்து சக்தியும் கொடுத்ததும் சர்வசக்திவான் கடவுளே. அப்ப அது வேலை செய்யாதுன்றது நடக்கவே முடியாதுன்றார். அப்ப இது எனக்கு வரமா கிடைச்சிருக்குதுன்ற அந்த நிலையில நிலைச்சிருந்து கட்டளை இட்டீங்கன்னா, கடவுளே எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு கட்டளை இட்டீங்கன்னா அந்த சக்தி வந்தே தீரும்ன்ற. கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே, இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானே ஓடி போன்னுவாங்க. அவங்க இயேசுவ கடவுள் சர்வசக்திவான் நினைச்சுக்கிறாங்க, அதுவே வேலை செய்யுது. அப்ப இங்க ஒரிஜினல் கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த பேயை ஓட்டுறது பெரிய விஷயம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற விகார பேயை ஓட்டுறதுதான் பெரிய விஷயம். அதை ஓட்டணும். அப்ப அந்த சொரூபத்துல நிலைச்சிருக்கணும்ன்ற. நான் எஜமானன், எனக்கு சர்வசக்திவான் கிட்ட வரம் கிடைச்சிருக்குது அப்படின்ற இந்த சொரூபத்தின் நினைவுல இருந்து கட்டளையிட்டு பாருங்க, அது எப்படி கேட்காம போயிடும்ன்ற. ஏன்னா இது ரெண்டும் உங்களுக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்குது. பாபா கொடுத்த வரமும் சரி, பாபா கொடுத்த இந்த சக்திகள்ன்ற ஆஸ்தியும் சரி. ஏன்னா எல்லாருக்கும் சர்வசக்திவான்ற டைட்டில் கொடுத்துட்டாரு, பிறந்த உடனே கொடுத்துட்டாரு, பாபா குழந்தை ஆன உடனே கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஸ்திதியில நீங்க நிலைக்கிறது இல்லை, ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. அதை திரும்ப திரும்ப எமர்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் படைப்பவர்ன்றார் இல்லையா? கடவுளை தான் படைப்பவர்னு சொல்லுவாங்க. நம்மள ஏன் மாஸ்டர் படைப்பவர்னு சொல்றாருன்னா, மற்ற மனிதர்கள்லாம் படைப்புகள், நம்மளும் படைப்புல இருந்து இப்ப மாஸ்டர் படைப்பவர் ஆகிறோம். எப்படி அப்படின்னா, படைப்பு இன்னொரு படைப்புல மயங்கி கிடக்கும் இல்லையா? எல்லாம் சினிமா பாட்டுல மயங்கி கிடப்பாங்க, ஏதோ ஒண்ணுத்துல மயங்கி கிடப்பாங்க. ஆனா அந்த மயக்கத்துல இருந்து விலகி இருக்கிறவங்க தான் படைப்பவர். கடவுள் விலகி தானே இருக்கிறாரு. இன்னும் போக போக இந்த படைப்பு பலவிதமான ரூபத்தை காட்டுன்றாரு. இன்னைக்கே பாருங்க, ஏஐ இன்டர்நெட் வரும்போதே நிறைய பேர் விழுந்தாங்க. இப்ப ஏஐ வேற வந்துடுச்சு. ஒரிஜினல் பொண்ணை விட ஏஐ பொண்ணு பயங்கர அழகா இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் விழ வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்ப நான் மாஸ்டர் படைப்பவர்ன்ற போதையில இருக்கணும். எப்படி? நான் விலகி இருக்கிறேன்றது உங்களுக்கு போதையை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா விழுந்துருவீங்க மற்றவங்கள மாதிரியே. ஸோ அதுல கவனம் வைங்க அப்படின்னு சொல்றார். இப்ப இதெல்லாம் எப்ப பண்ண போறீங்க? எப்பவாவது இல்லை, இப்பவே பண்ணணும்ன்ற. அதான் அம்மாவுடைய ஸ்லோகனா இருந்துச்சு. இங்க எதுவுமே எப்போ கிடையாது, இப்பவே. ஸோ பாபா ஒவ்வொரு குழந்தையும் எந்த காரியம் செஞ்சாலும்
ராஜாவாகி செய்யணும் இல்லையா, ஆத்மா ராஜாவாகி செய்யணும், சுயராஜ்ய அதிகாரியாகி செய்யணும். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் இல்லையா. ராஜா நான் செய்ய வைக்கிறவன். இந்த சீட்டுல இருந்து ஒருபோதும் இறங்கிடாதீங்கன்றார் இல்லையா. இதோடைய நினைவாக மகாபாரதத்துல ஃபைட் நடக்கும்போது கர்ணனுடைய தேர் ஒரு பள்ளத்துல மாட்டிக்குது, அவன் கீழே இறங்கிடுறான். அந்த நேரம் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இதான் டைம், அம்பு விடு அப்படிங்கிறார். அப்ப கர்ணன் நான் கீழே இருக்கிற, நீ மட்டும் ரதத்து மேல இருக்கிற, நீ இறங்கி வான்றான். கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருபோதும் இறங்காதே. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நான் சுயராஜ்ய அதிகாரின்ற சீட்டை விட்டு இறங்காத, நான் ஆத்மான்ற உணர்வுல இருந்து இறங்காதன்னு அர்த்தம். நான் எப்பவுமே ராஜா, சமைக்கும் போதும் ராஜா, தூங்கும் போதும் ராஜா, பேசும் போதும் ராஜா. இது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே இல்லையா. காரியம் செய்யும் போது, புத்தியினால காரியம் செய்யும் போதும் நான் ராஜா. அது மறக்காது இல்ல. இப்ப ராஜாவுக்கு அது ஞாபகம் இருக்கும் தானே, புத்தியை பயன்படுத்தி காரியம் செஞ்சாலும் கூட. வீட்டுல இருந்தாலும் சரி, சென்டர்ல இருந்தாலும் சரி, எப்பவுமே நான் ராஜான்றது ஞாபகம் இருந்தால், அமிர்த வேலை யோகம் எப்படி சக்திசாலியா இருந்துச்சோ அதே மாதிரி கர்ம யோகமும் சக்திசாலியாக இருக்கும். அதனால நடந்தாலும் சுத்தினாலும் நான் ராஜான்றது மறக்கவே கூடாதுன்ற. ஆக்சுவலா ராஜான்ற பேர்ல கூப்பிட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா ராஜானா அந்த மாதிரி பேர் அது இல்லையா. அதனால இந்த சீட்டை விட்டுறாதீங்க. அந்த சீட்டை விட்டுட்டீங்கன்னா நீங்க சொல்றத கர்மேந்திரியம் கேட்காது, உங்க மனம் புத்தி கேட்காது, சக்திகள் கேட்காது. ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க, ஒரு பதவி அடையிறதுக்கு என்னென்ன பண்றாங்க, கொலை கூட பண்றாங்க. அப்ப இது கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற உரிமை. அந்த உரிமையை உங்களுடையதா ஆக்குறதுதான் உங்களுடைய கடமை. அவங்க பாருங்க, அவங்க பதவி அடையிறதுக்காக இது உங்களுடைய ஜனநாயக கடமை, ஓட்டு போடுங்கன்றாங்க இல்ல. அவங்க பதவி அடையிறதுக்காக இதை நம்ம கடமைன்னு நம்ப வைக்கிறாங்க. ஆனா இது நம்ம பதவி அடையிறதுக்காக முயற்சி பண்ணுங்கன்ற. அந்த உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. நான் ராஜான்றது ஞாபகம் இருக்கணும். அதான் இங்க முக்கியமான விஷயம். இந்த ராஜா நானுன்ற இந்த போதையிலே இருங்கன்னு பாபா சொல்றதுதான் பைபிள்ல. இயேசு நான் ராஜான்னு சொல்லிட்டாருன்ட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி சிலுவையில போட்டுறாங்க. அப்ப அவரை கேக்குறாங்க, என்ன நீ ராஜான்னு சொல்றியாம? அவர் சொல்றாரு, நான் இங்கத்துக்கு சொல்லலைங்க, பரலோகத்துக்கு ராஜான்னு சொன்னாரு. சோ நம்மளுடைய ஞானம் அங்க வெளிப்படுது. சோ மெயினா டைம் டேபிள் போட சொல்றாரு இதுக்கெல்லாம். அப்பதான் பயிற்சி பண்ணுவோம் இல்லையா. ஸ்கூல்ல இத்தனை வருஷம் இவ்வளவு படிச்சதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னன்னா டைம் டேபிள் தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த நேரத்துக்கு அந்த டீச்சர் வந்துருவாங்க, அதை நடத்துவாங்க. ஒரு 10% மைண்டுக்குள்ள போனா கூட எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. அப்ப வருஷம் ஃபுல்லா அதே மாதிரி இங்க டைம் டேபிள் போடுங்கன்றார். எந்த காரியம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு சுவமானத்துல இருந்துதான் காரியம் செய்யணும்ன்றார். மைண்ட ஃப்ரீயா வைக்கவே கூடாது, அப்பதான் மாயா வந்துடும். சோ சுவமானங்கள் என்னென்னலாம் கிடைச்சிட்டு இருக்குதோ அது ஒரு ஒரு சுவமானமா நீங்க நினைச்சு பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம். சோ வரப்போற நேரம் இன்னும் மோசமாக இருக்கும். திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும். முழு ஆஸ்தி அடையணும் அப்படின்னா நான் ராஜா, நான் சொல்றதான் இந்த கர்மேந்திரியம் கேட்கும். கடவுள் கிட்ட இருந்து வரம் பெற்றவன், மாஸ்டர் சர்வ சக்திவான், அனைத்து சக்திகளும் எனக்கு பொக்கிஷமா கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறத தான் பாபா இன்னைக்கு முரளியில ஃபுல்லாவே சொல்லி இருக்கிறேன். ஓம் சாந்தி.